ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மணி பிளான்ட்டை எப்படி வளர்க்கலான்னு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்ம வீட்டில் இருக்க மணி பிளான்ட்லேருந்து இந்த மாதிரி ஒரு சின்ன முனையை கட் பண்ணி எடுத்துகிட்டு போனாலே போதும். நான் இந்த 2 இலை இருக்கிற இந்த முனையை கட் பண்ணுறேன். இந்த பாருங்க, சிசர் வச்சு இதை கட் பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வைக்கலாம். நம்மக்கிட்ட யூஸ் ஆகாத கப்பு ஒன்று இந்த மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் டேபிளெல்லாம் வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி கல் கிடைக்கும் கடையில், அந்த மாதிரி கலராகவும் கிடைக்கும், ஒயிட் கலரும் கிடைக்கும். அந்த மாதிரி கல்லை அது உள்ளே ரொப்பிக்கிறோம். ரொப்பிட்டு நம்ம கட் பண்ணிட்டு வந்த இந்த குச்சியை இப்படி வச்சிடுறோம். அவ்வளோதான். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்மளோட டேபிள் மேலே வச்சிடலாம். அப்படியே கொண்டு போய் நம்ம டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா அதில் ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்குது. அப்படியே வச்சுருவோம். 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தாக்க நம்ம வச்ச மணி பிளான்ட்டு அப்படியே இலையெல்லாம் சுருங்கி சின்னதாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், 10 டேஸில் அது புதுசாக வேர் விட ஆரம்பிக்குது. இப்போ தான் வாங்க அப்படியே வச்சிடலாம், தண்ணி மாற்றிடலாம். ஒரு 20 டேஸ் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக 2 இலை விட்டு நிறைய வேர் பிடிச்சி இங்கே வரணும். இந்த மாதிரி வேர் வளர ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியை மாற்றிட்டு அப்படியே திருப்பி வைப்போம். 1 மந்த் கழித்து பார்க்கலாம். இது பாருங்க, 1 மந்த் கழித்து நம்ம மணி பிளான்ட் பார்த்தாக்க கொஞ்சம் உயரமாக வளர்ந்து ஸ்டெம்மு நிறைய வேர்களோட நிறைய இலைகளோட இப்படி கொடி மாதிரி படர ஆரம்பிக்கும். வாங்க நம்ம தண்ணியை மாற்றிக்கிட்டே இருப்போம் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி. இப்போ 2 மந்த்ஸ் அப்புறம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நிறைய புது இலைகள் விட்டு நம்மளோட மணி பிளான்ட்டோட க்ரோத்து இந்த அளவுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை மண் போட்டு ஒரு சின்ன பாட்டில் வைப்போம். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் கழித்து அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செடியை இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பில், சின்னோண்டு பாட்டில் மண் போட்டு அதில் வச்சிட்டோம். நீங்கள் பாருங்கள், புது கிளைகள்லாம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். புதுசாக கொடி இந்த அளவுக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ இந்த கொடியை நமக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். எப்படி மேலே மாற இப்படி ஏற்றி விடணுன்னாலும் ஏற்றி விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மணி பிளான்ட் வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்ச நாள் தண்ணியில் வளர்த்துட்டதுக்கப்புறம் அதை எடுத்து மண்ணில் வைங்க. அப்போ தான் அதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு இலை கூட இன்னமும் ஹெல்த்தியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 2 இலை தான் வச்சோம். இப்போ பாருங்கள், நல்லா மண்ணில் வச்சதும் நிறைய கிளைகள் நிறைய வேர் விட்டு நல்ல இலை விட்டு இந்த பாருங்க கொடியாக படர்ந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மணி பிளான்ட் வளர்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட மணி பிளான்ட் எப்படி இருக்கும்.
இது வந்து நம்மளோட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள மணி பிளான்ட். இந்த அளவுக்கு 2 இயர்ஸில் வளர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.